வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலி எது தரவில்லைன்னா மீண்டும் மோட்கேஜ் தரவுல இது மிக முக்கியமான காணொலியா இருக்கும். நிறைய பேருக்கு பிரியோசனமா இருக்கும். பார்ப்போம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வகையான ஆட்கள் நாங்க மோட்கேஜுக்கு அப்ளை பண்ணுவோம். இதுல மிக குழப்பமானது சோல் ரைடர் மற்றது லிமிடெட் கம்பெனி டைரக்டர். ரெண்டு பேரும் மோட்கேஜை அப்ளை பண்ணும்போது அவர்களுடைய வருமானத்தை எப்படி இந்த லெண்டர்ஸ் பேங்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுது, எப்படி கன்சிடர் பண்ணுது, என்னென்ன வருமானத்தை அவங்க எடுத்துக்கொள்றாங்க என்றதுல நிறைய குழப்பம் இருக்கு. ஸோ அதான் இந்த காலையில் பார்க்க போறோம். சோல் ரைடருக்கும் லிமிடெட் கம்பெனி டைரக்டருக்கும் வருவோம். சரி, முதல்ல சோல் ரைடர் என்ன, லிமிடெட் கம்பெனி டைரக்டர் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நாங்கள் பிசினஸ் செய்வோம். ஒரு சுய தொழில, சொந்தமா ஒரு தொழில செய்வோம். ரெண்டு விதமா செய்யலாம். சோல் ரைடராகவும் செய்யலாம், லிமிடெட் கம்பெனியாக பதிஞ்சும் செய்யலாம். ரெண்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலாக்கள் கடை வச்சிடும். சில பேரை பாத்தீங்கன்னா சோல் ரைடரா இருப்பினோம். அதாவது பேங்கை பொறுத்தவரையில சோல் ரைடரா இருந்தாலும் சரி, லிமிடெட் கம்பெனி டைரக்டரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையுமே செல்ஃப் எம்ப்ளாய்ட் மோட்கேஜ் என்றதுக்குள்ள தான் கொண்டு வரும். ஸோ இப்ப சோல் ரைடர் என்னன்னா, அவர் தன் சொந்த பெயரிலேயே அந்த தொழில பிசினஸ் செய்வாரு. அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் நிதியாண்டு முடியும் போது செல்ஃப் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணுவார் ஹெச்எம்ஆர்சிக்கு சப்மிட் பண்ணும்போது ஹெச்எம்ஆர்சி அவருக்கு ஒரு டாக்ஸ் கால்குலேஷன் மற்றது டாக்ஸ் ஓவர்வியூ கொடுக்கும். அதாவது SA-302 என்று சொல்லி அறிஞ்சிருப்பீங்க. ஸோ இது வந்து அவர்கள் தங்களுடைய சொந்த பெயரிலேயே அந்த தொழிலை செய்வினம். அது சோல் ரைடர். அதே மாதிரி தான் கடை வச்சிருப்பினம். ஆனா அந்த கடையை ஒரு கம்பெனியாக பதிவு செய்யணும். இந்த சோல் ரைடர் மோர்கேஜுக்கு அப்ளை பண்ணும்போது பேங்க் என்ன கேட்கும், லெண்டர்ஸ் என்ன கேட்பாங்க வேண்டாம், உங்களுடைய கடந்த 2 வருடத்துக்கான SA-302 அதாவது டாக்ஸ் கால்குலேஷனையும் டாக்ஸ் ஓவர்வியூவையும் தாங்கொண்டு தான் கேட்பாங்க. இந்த நான் சொல்ற விடயம் வந்து ஜென்ரலா இருக்கிற விஷயம். இது தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட லெண்டருக்கு மாறுபடலாம். ஏனென்றா பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். பொதுவாக ஹை ஸ்ட்ரீட் பேங்குகள்ல மற்ற பேங்குகள்ல எல்லாம் பொதுவாக 2 வருடத்துக்கான இந்த டாக்ஸ் கால்குலேஷனை கேட்பாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த டாக்ஸ் கால்குலேஷனையும் டாக்ஸ் ஓவர்வியூவையும் கேட்பாங்க. கேட்டு சில பேங்க்ஸ் வந்து அதை 2 அவரேஜ் பண்ணி பார்க்கும். சில பேங்க் வந்து லேட்டஸ்ட் ஆனதை பார்க்கும். சில பேங்க் வந்து எது குறைவா இருக்கோ அது எடுக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா, போன வருஷம் 30,000 காட்டியிருப்போம், இந்த வருஷம் நட்டம் ஒரு 20,000 காட்டியிருப்போம்டா. அவரேஜ் பார்த்தா 25,000. ஆனா கடந்த வருஷம் வந்து 20,000 தான் வருமானம் வந்திருக்கண்டா. சில பேங்க் 20,000 தான் எடுக்கும், அவரேஜ் எடுக்காது. ஸோ அப்படி ஒவ்வொரு பேங்க்கும் வித்தியாசப்படும். அதே நேரத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. லிமிடெட் கம்பெனியில எப்படி என்று சொன்னா, கம்பெனி வேற, டைரக்டர் வேற. டைரக்டர் சேலரி என்று சொல்லி கம்பெனில இருந்து எடுப்போம். டைரக்டர் இந்த கம்பெனிலேயே பேஸ்லிப்பை போட்டு 2வது அந்த கம்பெனிக்கு தானே வேலை செய்யறார். அப்ப தனக்கு வருமானத்துக்காக சம்பளமாக அவர் எடுப்பார். அதே நேரத்துல டிவிடெண்டாகவும் எடுப்பார், பங்கு லாபமாகவும் எடுப்பார். ஏன்னா கம்பெனி இந்த டைரக்டர் அவருக்கான ஷேர்ஸ் பங்கு இருக்குது. ஸோ கம்பெனி இந்த ஒரு வருஷம் வருமானம் பெறும்போது அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்காவோ டிவிடெண்டா கூட அவர்கள் தங்களுடைய வருமானத்தை எடுப்பார். அப்ப இந்த டைரக்டர், டிவிடெண்ட் கம்பெனி டைரக்டர் மோர்கேஜுக்கு போகும்போது பேங்க் என்னத்தை பார்க்கும், என்ன கேட்கும், எப்படி வருமானத்தை காட்ட சொல்லி கேட்கும்னு சொன்னா, இந்த டைரக்டருடைய பேஸ்லிப், அதே நேரத்தில் இந்த கம்பெனி கடந்த 2 வருஷமா அவர்களுடைய ரேடிங் ஹிஸ்டரி, அந்த கம்பெனி நல்லபடியா நடந்து கொண்டிருக்கா, கடை எப்படி ரன் பண்ணி கொண்டிருக்கு, கடையினுடைய ஃபைனல் அக்கௌண்ட், PNL அக்கௌண்டன்ட் வந்து ஃபைனலா அந்த அக்கௌண்ட்டை முடிச்சு கொடுப்போம். அந்த அக்கௌண்ட் அதுல எவ்வளவு வருமானம் காட்டப்பட்டிருக்கு, அந்த கம்பெனிக்கு கோஆபரேட் டாக்ஸ் பே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபைனல் அக்கௌண்ட் கொடுக்கணும் 2 இயர்ஸுக்கு. மற்றது பேஸ்லி போட்டா இவர்களுக்கு P60 வரும். இவர்கள் கம்பெனி டைரக்டரா இருந்தாலும் இவர்கள் டிவிடெண்ட் எடுக்கிறதால இவர்களும் செல்ஃப் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ண வேணும். ஏன்னு சொன்னா, சேலரி என்று சொன்னா பேஸ்லி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் கழிஞ்சுதான் வரும். இப்ப நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு பேஸ்லி போடுறாங்க, எங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணி தான் எங்களுக்கு சேலரி வருது. அதே மாதிரி இந்த லிமிடெட் கம்பெனி டைரக்டர்னு பேஸ்லி போட்டாருன்னா அவருக்கான டாக்ஸ் முதலே கழிப்பட்டு தான் அவருக்கு சம்பளம் பெறும். ஆனா டிவிடெண்டா எடுத்தாருன்னு சொன்னா அதுக்கான டாக்ஸை வந்து கழிப்படாது. அதனால அவர்களும் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டும். செய்து அங்கிருந்து HMRCல இருந்து அந்த SA-302 டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸ் ஓவர்வியூ 2 வருடத்துக்கு கேட்பாங்க. இன் ஜெனரல் லிமிடெட் கம்பெனி டைரக்டர்ஸும் இந்த டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸ் ஓவர்வியூ, பே ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், கம்பெனி அக்கௌண்ட், கம்பெனி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இன் ஜெனரல் கேட்பாங்க, பொதுவில் கேட்பாங்க.
சில பேங்க் 1 இயருக்கு கேட்கும் லேட்டஸ்டா. அதே மாதிரி சோல் ரைடருக்கு கூட சில பேங்க் வந்து 1 இயருக்கு கேட்கும். இது ஒவ்வொரு பேங்குக்கும் வித்தியாசப்படும். இந்த லிமிடெட் கம்பெனி டைரக்டருடைய இன்கத்தை கால்குலேட் பண்றதுல லெண்டர் டு லெண்டர் வித்தியாசப்படும். எப்படின்னு சொன்னா சில லெண்டர்ஸ் டைரக்டர் சேலரியையும் டிவிடெண்டையும் எடுப்பாங்க. சில லெண்டர்ஸ் வந்து டைரக்டருடைய சேலரியையும் ரீடைன் ப்ராஃபிட்டையும் எடுப்பாங்க. ரீடைன் ப்ராஃபிட்னு சொன்னா சில டைரக்டர்ஸ் வந்து கம்பெனியில உழைக்கிற ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக பங்குலாபமாக எடுக்காமல் கம்பெனியிலேயே வச்சிருப்பினா. அப்படி இருக்கும்போது இந்த லெண்டர்ஸ் வந்து சில லெண்டர்ஸ் வந்து அந்த ரீடைன் ப்ராஃபிட்டையுமே டைரக்டருடைய இன்கமாக கால்குலேட் பண்ணுவினா மோர்கேஜ் பர்பஸுக்கு. இப்போ என்னென்னு சொன்னா எனக்கு நிறைய இன்குவரி வருது. என்னென்னு சொன்னா நிறைய பேர் கடனை எடுத்துவிடும், அதில் டைரக்டராக இருப்பினும் லிமிடெட் கம்பெனியாக பதிஞ்சு டைரக்டராக இருப்பினும் பேஸ்லிப் அவர்கள் அங்கே வேலை செய்யறதால இந்த பேஸ்லிப் போட்டு சம்பளமாக எடுப்பினோம். எடுத்துட்டு 3 மாசம் இல்லை 6 மாசம் பேஸ்லிப் இருக்கு எங்களுக்கு மோர்கேஜ் எடுக்கலாமான்னு சொல்லி விரும்பினோம். பேங்க் வந்து உடனடியாக அதை நம்பாது. ஏன்னு சொன்னா பேங்க் என்ன பார்க்க மாட்டா, ரிலையபிள், இந்த லிமிடெட் கம்பெனி ரிலையபிளான ரேடிங்கை செய்யுதா, உண்மையிலே இந்த லிமிடெட் கம்பெனிக்கு ரிலையபிளான வருமானம் பெறுதா, அதுல இருந்து இந்த டைரக்டருக்கு நல்ல சம்பளம் பெறுதா என்றது கடந்த 2 வருடத்துக்கு பார்ப்பாங்க. இப்போ சில பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் தான் SA 382 கொடுக்கணும் 2 வருஷத்துக்கு. லிமிடெட் கம்பெனியினுடைய டைரக்டர் வந்து SA 382 தேவையில்லை, 3 மாத பே ஸ்லிப் அல்ல 6 மாத பே ஸ்லிப் இருந்தா போதும் என்று நினைக்கிறது. ஸோ அது வந்து தவறான ஒரு கைடா இருக்கும். நீங்க எந்த லெண்டருடைய எந்த பேங்கினுடைய கிரைட்டீரியாவில் போய் பார்த்தாலுமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் லிமிடெட் கம்பெனி டைரக்டருக்கு தேவை என்று பார்த்தாலும் பொதுவில் அதுதான் இருக்கும். இதுதான் இந்த சோல் ரைடருக்கும் லிமிடெட் கம்பெனிக்குமான வித்தியாசமா இருக்கு. பேங்க் வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் அவருடைய இன்கத்தை ப்ரூவ் பண்றதுக்கு பார்க்கும். இதுக்குள்ளேயே நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு. 20% கீழே ஷேர்ஸை வச்சுட்டு இருந்தா ஒரு லிமிடெட் கம்பெனியில் ஒரு டைரக்டர் 20% கீழே இருந்தா சில பேங்க்ஸ் வந்து அவர்களை எம்ப்ளாயியாக கருதும். மற்றது சில பேங்க் வந்து 1 இயர் போதும் வேண்டும், சில பேங்க் வந்து 2 இயர்ஸ் வேணும் வேண்டும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த லெண்டர்ஸ், அவர்களுடைய கிரைட்டீரியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது என்றதை நீங்க ஒரு மோர்கேஜ் புரோக்கர் இல்லை மோர்கேஜ் அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணி எந்த லெண்டர்கிட்ட என்ன மாதிரியான மோர்கேஜ் எங்களுக்கு அவைலபிளா இருக்குன்றதை நீங்க ஃபைண்ட் பண்ணி அதனூடாக போறது நல்லதா இருக்கும். உங்களுக்கு யூகேல வீடு வாங்கணும், மோர்கேஜ் அப்ளை பண்ணணும் அல்லது மோர்கேஜ் அட்வைஸ் வேணும், இதோட மேலும் அறியணும்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கீழே இருக்கிற நம்பரோடாக. எங்களுடைய அலுவலகம் வந்து வெஸ்ட் லண்டன்ல இருக்குது. நேரடியாக வந்து கூட அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு சந்திக்கலாம் அல்லது ஓவர் போன்ல கூட உங்களோட தேவையில நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதான் நான் இந்த காலையில் சொல்ல வந்த விடயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.